உங்கள் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியலங்கிறதுனாலயா இல்லை அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் மீட் பண்ணலைங்கிறதுனால அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண பையன்கிட்ட நீங்கள் விஜய் படத்தில் சூர்யா படத்தில் வர மாதிரி ரொமான்ஸையும் பர்ஃபெக்ஷனிஸ்டையும் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி சாத்தியமாகும்? ஆமாம், நம்ம பார்க்குற எந்த லவ் படமாக இருந்தாலும் சரி, ரொமான்டிக் கப்புளில் வெப் சீரிஸாக இருந்தாலும் சரி தான், அது கிளியராக ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டு எடிட் பண்ணப்பட்ட 2 hours ஆஃப் ஜேர்னி. 5 வருஷ காதலை 2 வருஷத்தில் சொல்லிட்டு போகிற ஒரு ட்ராமா. அதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிஜிட்டல் இல்லூஷனில் மாட்டிக்குவீங்க. ஓகே, ரியல் லைஃப்பில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வரும். பர்ஃபெக்ஷனாகவும் ரொமான்டிக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். இங்கே தான் நியூரோ சயின்ஸ் உள்ளே வருது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பிரெயினுக்கு நம்ம ஃபோனில் இருக்க மாதிரி டெலீட் பட்டனே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு ரொமான்டிக் வெப் சீரிஸ் உங்களுக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் பிரெயின் என்ன பண்ணுன்னா திருப்பி திருப்பி பண்ணுறது மூலமாக அது லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களையே அறியாமல் நம்ப ஆரம்பிச்சிடும். ஓகே, லவ்னா படத்தில் வர மாதிரி இப்படி ரோஜா பூ, குட் அவுட்ஃபிட், நல்ல ரொமான்டிக் டயலாக் இதெல்லாம் இருக்கும்னு. ஆனால் ரியல் லைஃப்பில் பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறோம், கடன் வாங்கி இஎம்ஐ கட்டணும், ஹாஸ்பிட்டலில் போகிற மாதிரி இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு முடியாமல் போகலாம், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், முக்கால்வாசி நாள் நம்ம நினச்சது நடக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பிரெயின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, நம்மளை பொறுத்தவரையும் நம்ம பார்த்த வரைக்கும் ரியல் லவ்வில் ரோஜா பூ, ரொமான்ஸ் இதெல்லாம் தானே இருக்கும். ஆனால் இந்த லவ்வில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது, சண்டை இருக்குது, நிறைய நேரத்துக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்ம நினைக்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. அப்போ கொஞ்சமாக வெறுப்பு உருவாகும். அந்த வெறுப்பு உருவாகும், அது போய் பிரேக்கப்பில் போய் முடிஞ்சிடும். இது யாரோட ப்ராப்ளமும் கிடையாது. உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் தப்பான கண்டென்ட்டை கொடுத்ததுனால தான் இது நடந்தது. டிஜிட்டல் கண்டென்ட் உங்களோட ரியல் லைஃப்பை டிசைட் பண்ண விடாதீங்க. உங்களோட மென்டல் ஃபில்டரை கிளியர் பண்ணணும்னா இப்போயே ஃபாலோ பண்ணுங்கள்.